ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் சிம்பிளான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். கட்டாயம் இந்த நியூ இயருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 100 ml ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி வச்சுட்டு இந்த பிரியாணி செய்ய போகிறேன். ஆயில் சூடான 2 பிரியாணி இலை, 2 பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், 8-9 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பிரியாணிக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி புளிஞ்சு பால் எடுத்துக்கோங்க. அதை அளந்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அந்த டம்ளரில் அளந்துக்கோங்க. 2 டம்ளர் பால் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க ஒரு 10 செகண்டு. இது கூட நல்லா 3 பெரிய பழுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்ற கணக்கு. இது மீல் மேக்கருங்க. மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு புளிஞ்சு எடுத்துருக்கேன். இது நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான். 3 டம்ளர் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தேங்காய் பாலோடு சேர்த்து மொத்தம் 6 டம்ளர். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் சுண்டி வரணும். அரிசி ஒரு அரை பாகத்துக்கு மேலே வேகணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். நல்லா அரை மூடி நெத்து தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா இப்போ 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தேங்காவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லெமனோட ஜூஸ் இது கூட புளிஞ்சு விட்டுக்கோங்க. இது புளிப்புக்காக. இப்போ இன்னும் கொஞ்சமாக இந்த தண்ணி வற்றட்டும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, வற்றிடும். இதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு சாதத்தை தூக்கி அது மேலே வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. கரெக்டாக 1/4 மணி நேரம் இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா சுவையான நியூ இயர் பிரியாணி தயாராகிடும். இது நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம். சுவையான வெரைட்டி ரைஸ் 1/4 மணி நேரத்தில் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்.